ஒரு MOU சைனிங் செரிமனி. இது வந்து டாக்டர் ஹாஸ்பிட்டல், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் பங்களாதேஷ்ல அவங்க ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பிரைம் மினிஸ்டருடைய ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்றும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்காக இந்த MOU சைன் பண்றோம். இது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷே பர்சனலா இது இம்பார்ட்டன்ட் நம்ம கண்ட்ரிக்குன்னு நம்மள்கிட்ட இங்க வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் மூலமா, அது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், எங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை செட்டப் பண்ணி கொடுங்கன்னு அவங்க கேட்டாங்க. அதுக்காக இது பண்றோம். இது வந்து இந்தியா வந்து ஒரு பிக் பிரதர் மாதிரி இந்த சுத்தி இருக்கிற கண்ட்ரி, பங்களாதேஷும் எடுத்துங்க, ஸ்ரீலங்கா எடுத்துங்க, மியான்மர் எடுத்துங்க, இவங்கெல்லாம் நம்மளை நம்பி தான் இருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் டெவலப் ஆகல. அப்போ வந்து எல்லாரும் இந்தியாவில் எப்போ டெவலப் ஆகும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியா வந்து நம்பர் 3 இந்த வேர்ல்டு ஆயிடுச்சு லிவர் டிரான்ஸ்பிளான்ட். சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் அடுத்த கண்ட்ரி இந்தியா தான். இப்போ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சுற்றி இருக்கிற கண்ட்ரிக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லி தர்றது, ட்ரைனிங் பண்ணுறது, டாக்டர்ஸ் ட்ரைனிங், நர்சஸ் ட்ரைனிங், இதெல்லாம் நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை கருதி தான் பங்களாதேஷ் கவர்மெண்ட் இப்போ நம்மள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இதை நாமும் சரின்னு சொல்லி MOU இதை ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரைனிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நாளில் அங்கே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறோம். பங்களாதேஷும் பெரிய கண்ட்ரி, 350 million population or 250 million population? What's the population? 170 million population. 170 million population na கிட்டத்தட்ட 15-20 பண்ணணும் 1 மில்லியனுக்கு. கிட்டத்தட்ட you will need 3000 transplant, 3000 transplant Bangladesh will need to be done. So I hope that இந்த MOU மூலமா, இந்த ட்ரைனிங் ஸ்கீம் மூலமா பங்களாதேஷும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அங்கே அவங்க இருக்கிற பாப்புலேஷனுக்கு பண்ண முடியுங்கிற விருப்பத்தில் இதை ஆரம்பிச்சிருக்கோம். And I'm praying that God will help us to make it successful. அங்கே ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல அங்கேருந்து டாக்டர்ஸ், அங்கேருந்து நர்சஸ் எல்லாம் இங்கே வந்து ட்ரெயின் ஆவாங்க. செகண்ட் ஃபேஸ்ல இங்கேருந்து டாக்டர் அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. தேர்ட் ஃபேஸு அவங்க இண்டிபெண்ட்டாக பண்ணுவாங்க. இதுதான் இப்போ இருக்கிற பிளான்.